மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நம்ம எப்படி ஃபேக் நெயில்ஸ் செய்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஃபேக் நெயில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குவோம். நம்மளுக்கு நெயில் கட் ஆயிடுச்சுனாலோ இல்லைனா நெயில் வளரல அப்படின்னாலோ கடையில் வாங்கி ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு ஒட்ட வச்சுக்குவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் வந்துட்டு 20 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா 10 பீஸ் அந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். எந்த கலரில் இருக்கிற ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. தென் அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம் சைடில். ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் விடுற கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 2 சைடுமே வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது. அதனால அந்த லைனுக்கு கீழே வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ஸ்பூனில் லைன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டில் உங்கள் நெயில்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் என்னோட ஒரு நெயிலில் வந்துட்டு வச்சு பார்த்துக்கிறேன். இப்படி வச்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சைட்ஸை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா சைட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போதே ரொம்ப வந்துட்டு சுருக்கி கட் பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள், சைட்ஸ் கட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்துட்டு இந்த தம் ஃபிங்கருக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வச்சு பார்த்துட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியும். அதை லாஸ்ட் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த எட்ஜஸை வந்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. ஸ்கோவல், ஸ்கொயர், ஓவல்னு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு ஸ்கோவல் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுறது வந்துட்டு சிசரில் தாங்க பண்ண முடியும். நெயில் கட்டர்லேயோ இல்லைனா பஃபர்லேயோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் இது பிளாஸ்டிக் ஸ்பூன் தானே. அதனால் இப்போது இன்னொரு எஜ்ஜையுமே வந்துட்டு நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நெயில்ஸ் எப்படி ஷேப் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 4 எஜ்ஜஸையுமே இப்போ நம்ம ஷேப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதை நம்ம நெயில்ஸில் வந்துட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ வச்சு பார்த்ததில் கிரிட்டிக்கல் சைடும் ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. பட் இந்த சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்துட்டு மடக்கிற வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த நெயில் வந்துட்டு லைட்டாக பெண்ட் ஆகிடும். அப்போது நம்ம நார்மல் நெயில் மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நார்மலாக நீங்கள் கடையில் எப்படி ஃபேக் நெயில் வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மாறிடும். இப்போ நீங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த சைட்ஸ்லாம் வந்துட்டு தெரியாது. கம் போட்டு ஒட்டும்போது சுத்தமாக வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுங்க. இப்போது இதே மாதிரியே இன்னும் 2 நெயில்ஸ்க்கு வந்துட்டு ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன். லிட்டில் ஃபிங்கருக்கும் அதுக்கப்புறம் 4 ஃபிங்கருக்கும் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து மிடில் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் நான் செய்ய போகிறேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ஸ்பூன்ஸ் இல்லை, வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பழைய வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அது யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா பழைய ஏதாவது கண்டெய்னர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஷாம்பு பாட்டில், அப்புறமா ஆயில் பாட்டில், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு தென் அதை உங்கள் நெயில்ஸில் வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா சைட்ஸ் கட் பண்ணி ஷேப் பண்ணினீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸி தான். நெயில் வளர்கிறதுக்கான கிரிட்டிக்கல் ஆயில் வந்துட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. வித்தின் 2 டேஸில் அந்த வீடியோவும் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 5 நெயில்ஸ்க்குமே வந்துட்டு நான் இந்த ஃபேக் நெயில் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேங்க. தென் இதை வந்து நம்ம நெயில்ஸில் எப்படி ஒட்டுறது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் என்னோட நெயில்ஸில் வந்துட்டு ஒட்டி காமிக்கல. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நெயில்ஸ் வந்துட்டு வளர்ந்துருக்கு. ஸோ நான் ஒட்டி காமிக்கலைங்க. இதை ஒட்டுறதுக்கான கம் மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது அந்த வீடியோலையும் காமிச்சிருப்பேன், இருந்தாலும் காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெயில் பாலிஷ் வடிவத்திலேயே தாங்க இருக்கும். அதனால் உங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபேக் நெயில்ஸை தூக்கி ஒட்ட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கடையில் ஃபேக் நெயில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.